guys, welcome to Market Express. ஒரு சின்ன நியூஸ் பார்க்கலாங்க. அதாவது நம்ம நிறைய ETF பண்ணிகிட்ருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா பேங்க் ETF இருக்குது, கோல்டு ETF இருக்குது, ஐடி ETF இருக்குது, ஃபார்மா ETF இருக்குது. ஒரு சின்ன கேள்வி என்ன அப்படின்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ETF இன்வெஸ்ட் பண்ணால் டிவிடெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக கேட்டிருந்தார். நம்ம அதுக்கு இப்போ ஆன்சர் பார்த்துடலாம். கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ETF இன்வெஸ்ட் பண்ணால் அந்த ETFயில் உள்ள ஸ்டாக்குக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் நான் என்னோடது அது ஆதித்ய பிர்லா ETF ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இது வச்சுருக்கேன், பேங்க் செக்டர் வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எல்லா ஹை ரேஞ்சு டாப் 10 பேங்க் செக்டர் உங்களுக்கு இதில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா HDFC, ICICI பேங்க்கு, கொடாக் மகேந்திரா, IDFC ஃபஸ்ட் பேங்க்கு, அப்புறம் உங்களுக்கு எடுத்திங்கன்னா நிறைய பேங்க்ஸ் உங்களுக்கு இருக்குது. இதில் எல்லா பேங்க்ஸ்லேயும் கொடுக்குற டிவிடெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ரீஇன்வெஸ்ட் பண்ண அப்படின்னா அந்த கொடுக்குற டிவிடெண்டை திரும்பி அவங்களே ரீஇன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இது யார் இதை வேலை பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்ட் மேனேஜர் தான் பண்ணுவார். இந்த ஒவ்வொரு ETFக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அந்த ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இதில் இருக்கிற எல்லாத்தோட டிவிடெண்ட் வர அமௌண்ட் எல்லாமே பிரித்து ரீஇன்வெஸ்ட் பண்ணி விட்டுருவார் உங்களுக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இதில் ரீஇன்வெஸ்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னா, நமக்கு வேல்யூவேஷன் கூட ஆகும். அதாவது மார்க்கெட் கேபிடேஷன் பெருசாகும். பெருசாக நமக்கு என்ன பண்ணும், நம்மளோட வேல்யூவேஷன் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ டெக்னிக்கலாக நம்ம எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா, சில ETFs வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ பிரியரிஷ் புல்லிஷ் அப்படி இருக்கும் உங்களுக்கு. இதில் நான் 0 தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்னை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப் உங்களுக்கு. இது ஆக்சுவலாக வந்து ஒரு 2-3 ஆப் மெயின்டைன் பண்ணிருக்கேன். என்னோடய ஒப்பீனியன் பார்த்திங்க அப்படின்னா, ஜிரோதா, க்ரோ, 5 பைசே இந்த 3மே பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா ஒரு நமக்கு ஈஸியாக இருக்கும். நமக்கு ஃபண்டமெண்டலாக நம்மளுக்கு புரியறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெக்னிக்கலாக உங்களுக்கு இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது அதேமாதிரி தான் உங்களுக்கு ரன் பண்ணுறாங்க. எப்போதுமே டிவிடெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து அதை அவங்க வந்து ரீஇன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. கவர்மெண்ட் டிவிடெண்ட் கண்டிப்பாக வருங்க உங்களுக்கு. இதில் உங்களுக்கு ஃபண்ட் இல்லைனாலும் ரைஸ் ஆகிடும் உங்களுக்கு. அது ரைஸ் ஆகி வச்சுப்பாங்க. நான் ஒரு செபி அட்வைசர் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இது என்னோட தனிப்பட்ட கருத்துங்க.